வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். 4 வகையான ஸ்டாப் லாஸ் நாம ட்ரேட் பண்ணும்போது யூஸ் பண்ணணுங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் தாங்க. அதாவது இனிஷியல் ஸ்டாப் லாஸ். நீங்கள் ஒரு ட்ரேடில் என்டர் ஆகும்போது ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்க. ஸோ அதுதான் இனிஷியல் ஸ்டாப் லாஸ். அது எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபிக்ஸ்டு பெர்சன்டேஜ் வைக்கலாம், அதாவது 8% ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜிங் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இல்லை 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்விங் லோ அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்க. அடுத்து நீங்கள் ஏடிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கும் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்க. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் ஸ்டாப் லாஸ். பிரேக் ஈவன் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக்கை ஒரு ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க, இனிஷியல் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க. ஸோ 2-3 நாளில் நீங்கள் வாங்கின ஸ்டாக் வந்து ஒரு 10% மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் இனிஷியல் ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி ஸ்டாக் வாங்கின ப்ரைஸ்லேயே ஸ்டாப் லாஸை மாற்றி வைக்கணுங்க. ஸோ அது பேர் தான் பிரேக் ஈவன் ஸ்டாப் லாஸ். ஸோ எதுக்காக பிரேக் ஈவன் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம்னா, இங்கே வாங்கின ஸ்டாக் வந்து 10% மேலே ஏறிச்சு, திடீர்னு ஒரு பேட் நியூஸ் இல்லை வேறு ஏதாச்சும் காரணத்தினால டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கின இடத்துலையே விற்றுட்டு உங்களோட கேபிட்டலில் காப்பாற்றிக்கலாங்க. ஸோ லாஸை கட் பண்ணுறதுக்காக நீங்கள் பிரேக் ஈவன் ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்க. ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். நீங்கள் ஸ்டாக்கை வாங்குறீங்க, இனிஷியல் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, ஸ்டாக் 10% மேலே போகுது, பிரேக் ஈவன் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் மேலே போகுது. ஸோ இப்போது நீங்கள் ஆல்ரெடி இருக்க ப்ராஃபிட்டை காப்பாற்றிக்கணுங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ அது நீங்கள் மூவிங் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸை நீங்கள் மாற்றிக்கிட்டே போகலாம், இல்லை ஏடிஆர் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸை மாற்றிக்கிட்டே போகலாம். ஸோ இல்லாட்டி ஒரு 5%, 3% அப்படின்னு ஸ்டாப் லாஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாங்க. எப்போனா ஸ்டாக் ப்ரைஸ் ஏற ஏற. ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இருக்கிற ப்ராஃபிட்டை காப்பாற்றிக்கணுங்க. 4வது கடைசி ஸ்டாப் லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் பேஸ்டு ஸ்டாப் லாஸ். ஸோ டைம் ஸ்டாப் லாஸ், நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க, இனிஷியல் ஸ்டாப் லாஸை செட் பண்ணிட்டீங்க, டார்கெட்டும் செட் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் வாங்கின ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகாமல் சைட்வேஸில் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நாளாக சைட்வேஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாளாக சைட்வேஸில் போயிட்டு இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேரமாக சைட்வேஸில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வாங்கின ஸ்டாக் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போகலை அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்துடலாங்க. ஸோ மூவ் ஆகாத ஸ்டாக்கில் ரொம்ப நேரம் நம்ம பொசிஷனாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட்டு நல்ல மூவ் ஆகிற ஸ்டாக்கு வேறு எதுலாச்சும் என்ட்ரு ஆகலாங்க. ஸோ இதுதான் டைம் ஸ்டாப் லாஸ். ஸோ நாம் இப்போ 4 வகையான ஸ்டாப் லாஸை பற்றி பார்த்தாச்சு. இப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க, இனிஷியல் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டீங்க, இப்படி நடக்குது, ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்கி வருது, உங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுது, அதுக்கப்புறம் மேலே போகுது. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, ஸ்டாப் லாஸை தப்பாக வச்சுட்டோமோ, இல்லை ஸ்டாப் லாஸும் வைக்காமல் இருந்திருக்கணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம், இப்போ ஸ்டாக் நல்ல மேலே மூவ் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னடா அந்த ஸ்டாக் மூவ் ஆகலை அப்படின்னு வெளியில் வந்துடுறீங்க. நீங்கள் வெளியில் வந்த அடுத்த நல்ல ஸ்டாக் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகுது. அப்போ உங்களுக்கு எப்படி தோணும்? ஸோ இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணும். இது ஒரு மனநிலை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் இனிஷியல் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்து உங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கீழே போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அப்பா, ஸ்டாப் லாஸ் வச்சு சீக்கிரமே லாஸை கட் பண்ணி கேபிட்டலை காப்பாற்றிட்டோம். ஸோ அதே மாதிரி ரொம்ப நாளாக ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க, ஸ்டாக் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகலை, நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க. நீங்கள் வெளியில் வந்து அடுத்த நாளே ஸ்டாக் ப்ரைஸ் கிடுகிடுன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சு. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? கரெக்டான டைமில் வெளியில் வந்துட்டோம், கேபிட்டலை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு மனநிலைங்க. ஸோ இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். நம்ம பண்ண வேண்டியது ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதாங்க நம்ம ட்ரேடிங்கில் பண்ணணும். ஸோ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வைக்கணும். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா கவலைப்படக்கூடாது, ஹிட் பண்ணிட்டு கீழே போனாலும் சந்தோஷப்படக்கூடாதுங்க. ஒரு நம்ம ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்க, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேடிங்கில் நம்மளோட ஃபோக்கஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலை காப்பாற்றுறது தாங்க. அதுக்கப்புறம் தாங்க ப்ராஃபிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.